கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சண்டே சர்வீஸ் சர்மன் நம்ம இன்னைக்கு தேவ செய்தி எதை பார்க்க போறோம்னா, அபிஷேக எதிர்ப்பு, மகிமை எதிர்ப்பு குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆன்டி அனாயிண்டிங், ஆன்டி க்ளோரி. பிவேர் ஆஃப் ஆன்டி அனாயிண்டிங் அண்ட் ஆன்டி க்ளோரி. இதுதான் நம்ம அபிஷேக எதிர்ப்பு, மகிமை எதிர்ப்பு குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அபிஷேக எதிர்ப்பு, மகிமை எதிர்ப்பு, இதுக்கு மெயின் காசா இருக்கிறது பாத்தீங்கன்னா விபச்சாரமும் வேசித்தனமும். நம்மளுடைய ஊழியத்துல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா நம்ம இந்த விபச்சாரம் வேசித்தனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீச்சிங்ல நிறைய கொண்டு வருவோம். வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம சர்மன்ஸ் எந்த ஒரு வசனம் பிக் பண்ணலாம். நமக்கு சில பேர் பிடித்த வசனங்களையே பிக் பண்ணுவாங்க. பிடித்த வசனங்கள் உலகத்துக்குரிய அதாவது எப்படின்னா, எனக்கு இதெல்லாம் எனக்கு கிடைச்சிரும், அந்த மாதிரியான வசனங்களும் நமக்கு இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆப்வியஸா நமக்கு எல்லாமே ரெக்குயர்மெண்ட் இருக்கு, நமக்கு தேவைகள் இருக்கு, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருவாரு. அது குறித்ததான கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டை குறித்ததான வசனங்கள். இப்போ சர்மன்ஸ்ல நம்ம எதை கொண்டு வரோம் அப்படின்னா, விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் ஆண்டவருக்கு அருவருப்புன்னு நம்ம படிக்கிறோம். நம்ம ஏன் அடிக்கடி இதை குறிச்சதான மெசேஜ் நம்ம கொண்டு வரோம்னா, அருவருப்பு, விக்கிரக ஆராதனை வேசித்தனம் ஆண்டவருக்கு அருவருப்பு. அப்போ வேசித்தனம் ஆண்டவர் அருவருப்புனா, அதை போதிக்க மக்கள் கேட்கதான் மக்களுடைய இருதயம் மாறும். அல்லேலூயா. அதனால இப்ப நம்ம எடுத்திருக்கிறது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்ல இருக்கிற 1 கொரிந்தியன்ஸ் 5th சாப்டர்ல இருந்து 11 வெர்சஸ் நம்ம இதை தியானிக்க போறோம். இதை குறித்ததான ஒரு தியானம் செய்ய போறோம். சரிங்களா? அப்ப பவுல் அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி செய்யக்கூடாது, எப்படி இந்த மாதிரி ஆட்களோடு கலக்கக்கூடாது, அப்படியே அவங்க நம்மளோடு கலந்திருந்தா நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கலாம், இது போல காரியங்களை குறித்து நம்ம பேச போறோம். சோ வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்குதான். ஆனா நமக்கு சாதகமாய் ஆண்டவர் இதை செய்யணும் அது மாதிரியே நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம என்ன மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில, நம்ம எப்படி ஒரு கட்டுப்பாடோட இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், அதை பார்த்துதான் நமக்கு பிளஸ்ஸிங் இருக்கு. சோ இது மாதிரி நம்ம மெடிடேட் பண்ணணும். சரிங்களா? அதனாலதான் நான் மெஜாரிட்டி பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் இம்மோராலிட்டி, அழியாமை, இம்மோராலிட்டி, நம்ம பரிசுத்தமா நம்முடைய சரீரத்தை மாற்றும் பொழுது அழியாமை அப்படிங்கிறது ஒண்ணு வருது, இம்மோராலிட்டி. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஃபோர்னிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வேசித்தனம்னு சொல்றோம். அடல்ட்ரிங்கிறது தான் நம்ம விபச்சாரம் சொல்றோம். இந்த ஃபோர்னிகேஷன் இது ஒரு ஆன்டி க்ளோரி. அதே போல அடல்ட்ரிங்கிறது ஆன்டி க்ளோரி அண்ட் ஆன்டி அனாயிண்டிங். ஃபோர்னிகேஷன் அண்ட் அடல்ட்ரி ஆன்டி க்ளோரி அண்ட் ஆன்டி அனாயிண்டிங். இந்த விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் அபிஷேக எதிர்ப்பு மற்றும் மகிமை எதிர்ப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு குணம், இந்த விபச்சாரத்துக்குரிய குணம், இந்த வேசித்தனத்துக்குரிய குணம், இந்த குணம் உங்களுடைய அபிஷேகத்தையே வறண்டு போக வைக்கும். உங்களுக்கு கிடைக்கிற க்ளோரி, உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த கிரேஸ், அந்த க்ளோரி, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த கிருபை, ஆண்டவர் வச்சிருக்கிற உங்களுக்காக வச்சிருக்கிற, இப்போ ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா
நீங்க ஆண்டவரை மேன்மை பாராட்டுறீங்க, மகிமை செலுத்துறீங்க. அந்த மகிமைக்கு எதிர்ப்பாய் இருக்கிறதே, அந்த மகிமை கிடைக்க விடாத மாதிரி, உங்களுக்கு நல்லது நடக்க இருக்கிறத கெடுக்கிற மாதிரி இந்த ஒரு விபச்சாரமும் வேசித்தனமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு மனிதனை என்ன பண்ணுமா, இந்த பிரெட்டினுடைய துண்டு இருக்கு பாருங்க, பிரெட்டினுடைய துண்டு, அந்த பிரெட்டினுடைய துண்டு மாதிரி மாத்திருமா. ஒண்ணுமே இல்லாத அந்த மனுஷன் போயிருவானா. 10 பைசாக்கு மதிக்காத மாதிரி அந்த மனுஷன் போயிருவானா. அதனாலதான் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் ஆன்ற அருவருப்புனா, விக்கிரக ஆராதனை நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. இந்த சரீரத்தை ஒரு சாத்தானுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா, சாத்தான வழிபட்டா, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சாத்தான வழிபட்டா அது விக்கிரக ஆராதனை சொல்றோம். அப்போ இந்த சரீரமுடைய இன்வால்மெண்ட் முக்கியமா இருக்கிறது. ஒரு ஆராதனைக்கு நம்முடைய உதடுனால ஆண்டவரை போற்றுகிறோம், நம்முடைய இருதயத்துல ஆண்டவரை சுமக்கிறோம், இது போலாம் இருக்கு. அதே வாய் நீங்க சாத்தான புகழ்ந்தீங்க, அதே இருதயத்துக்குள்ள உங்க சாத்தான நீங்க அந்த சாத்தான வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இருதயத்துக்குள்ள சாத்தான் இருக்கான். அப்ப இந்த சரீரத்தை நீங்க சாத்தானுக்கு வித்துட்டீங்க. சோ இந்த விக்கிரக ஆராதனைக்கு நம்ம என்ன சொல்றோம், சரீரத்தை சாத்தானுக்கு வித்தாச்சு அப்படின்னு சொல்றோம். அதே கான்செப்ட் தான் இந்த சரீரத்தை வேசித்தனத்துக்கு வித்தாச்சு, இந்த சரீரத்தை விபச்சாரத்துக்கு வித்தாச்சு. அதை நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ கடவுளை விட, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிட அது உங்களுக்கு இன்பத்தை கொடுக்குதா? கொடுக்க கூடாது. அது உங்களுக்கு நல்லதை கொண்டு வருதா? அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? கொடுக்க கூடாது. கடவுளை விட அதிகமாய் நீங்க எதை குறித்தோ நீங்க உங்க நேசத்தை வைக்கிறீங்களோ, அது உங்களை அது உங்களுடைய பாஸ் ஆயிடும், அது உங்களுடைய ஆபீசர் ஆயிடும், அது உங்களுடைய மேனேஜர் ஆயிடும். கடவுள் தான் பாஸா இருக்கணும், கர்த்தர் தான் பாஸா இருக்கணும், கர்த்தர் தான் உங்களுடைய மேனேஜரா இருக்கணும், கர்த்தர் தான் உங்களுடைய ஆபீசரா இருக்கணும், கர்த்தர் தான் கமாண்டரா இருக்கணும், கர்த்தர் தான் எல்லாமானவரா இருக்கணும். சோ உங்களுக்கு இந்த ஒரு இச்சை, இந்த ஒரு கெட்ட சிந்தனை, இது அதிக அளவு சந்தோஷத்தை கொடுக்குது, எல்லாத்தையும் விட இது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை நீங்க கட் பண்ணணும், அதை உங்களை விட்டு அகற்றி தூர தள்ளி விடணும். சரிங்களா? பாருங்க, இந்த ஒரு விபச்சாரமும் வேசித்தனமும் ஒரு மனிதனை பிரெட் துண்டு போல மாத்திடுதுன்னு நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு கெட்ட சுபாவம் என்ன செய்யும்னா, எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மனுஷனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாஸ்டரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய அனாயிண்டட் ஒரு வெசலா இருந்தாலும், அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், பெண் போதகரா இருக்கலாம், ஆண் போதகரா இருக்கலாம், இல்ல வேற பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம். எந்த ஒரு பதவியில இருக்கிறவங்களுமே, எந்த ஒரு ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களுமே, எந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுமே, இந்த ஆண்கள் பெண்கள் இப்படிப்பட்டதான ஒரு குணம் அவங்களுக்குள்ள இருந்தது. இன்னொரு மனிதனோட பேசுவது, இன்னொரு மனிதனோட பழகுவது, தன்னுடைய கணவரோடு தான் பேச வேண்டும், தன்னுடைய மனைவியோடு தான் பேச வேண்டும். அப்பார்ட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கான்டாக்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த மனிதனுடைய அனாயிண்டிங் போயிடும். ஆண்டவர் இப்ப ஒரு கெட்ட, இப்ப உங்களுடைய அந்த சரீரத்தை வேற ஒன்றுக்கு பயன்படுத்தியாச்சு. அப்ப ஆண்டவர் அதுல இருக்கிறதுக்கு யோசிப்பார் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் தூய்மையானவர் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு யோசிப்பார்ல. இவ்வளவு அக்லியா இருக்கு, இவ்வளவு அருவருப்பா இருக்கு, நாஸ்டியா இருக்கு, இவ்வளவு கடப்படமா இருக்கு, இவ்வளவு பொல்யூட்டடா இருக்கு, இவ்வளவு கிருமிகள் இருக்கு, இவ்வளவு கேடு இருக்கு, இவ்வளவு அசிங்கம் இருக்கு. இந்த அசிங்கமான ஒரு பாத்திரத்துக்குள்ள, இந்த அசிங்கமான ஒரு இருதயத்துக்குள்ள என்னால இருக்க முடியாது. அப்போ அவர் அப்பயும் முயற்சி செய்வார், இவனை திருத்தி அந்த இருதயத்துக்குள்ள நம்ம இருக்கணும், நம்ம இருந்தாதான் இவன் திருந்துவான்னு அவருடைய ரோல் அவர் பிளே பண்ணிட்டு இருப்பாரு. ஆனாலும் நான் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன்,
இப்ப இருள் இருந்துகிட்டே இருக்கு. வெளிச்சம் வந்தோடனே இருள் போயிடுது. ஆனா இருள் இருந்துட்டே இருந்துன்னா வெளிச்சம், பரிசுத்த தேவன் அந்த இடத்துல, அது அவ்வளவு நாற்றமான ஒரு இடம். அந்த நாற்றத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பரிசுத்தம். அந்த பரிசுத்த தேவன் இந்த சாத்தான் வந்து என்ன பண்றான், இந்த கிங்டம், சாத்தானுடைய கிங்டம், இருளுக்குரிய கிங்டம், இருளுக்குரிய அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க மக்கள் மத்தியில ஒரு இருட்டுக்குரிய காரியத்தை டெவலப் பண்றதுக்கு இந்த சாத்தான் உள்ள நுழைஞ்சு இந்த விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் செய்ய வைக்கிறான். அப்ப நமக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம ஏன் இந்த ஒரு கான்செப்டை நம்மளுடைய சர்மன்ல கொண்டு வரோம், அடிக்கடி இதை குறித்து பேசுறோம்னா, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், திரும்பவும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் கர்த்தருக்கு அருவருப்பு, அருவருப்பு, அருவருப்பு. ஒரு விஷயத்த ஆண்டவர் அருவருப்பு, எனக்கு இது சுத்தமா பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த ஒரு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து, நம்மளுடைய சிந்தனையில இருந்து நம்மளை தூர விலக்கி அதை தூர போட்டுறணும். இதுக்குமே சம் மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம ஆண்டவரை அவரை மாத்திரம்தான் அப்படின்னு நம்ம அவர் மேல பாசத்தை பில்ட் பண்ண அதிகரிக்க ஆண்டவரை மாத்திரம்தான் எனக்கு வேணும், ஆண்டவரை மாத்திரம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சிந்தனை, அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, இந்த மனுஷன் எனக்காக ரத்தம் சிந்தினானா, இந்த மனுஷன் எனக்காக என்ன செஞ்சான், இந்த மனுஷன் இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளை பேசி அழிவுக்கு நேராதான் என்னை கொண்டு போவானே தவிர இவனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல. அப்போ அந்த மனிதனுக்கு அந்த ஒரு வேசித்தனமும் விபச்சாரமும் அந்த கொஞ்ச நேரத்துக்கான ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக, அந்த சந்தோஷத்துக்காக அவன் அப்படிப்பட்டதான ஒரு மகிமை, ஒரு குளோரியை இழந்து விடுவான். அப்படிப்பட்டதான ஒரு பிரதானமான ஒரு அபிஷேகத்தை இழந்து விடுவான். அதனால ஓவர் நைட் இழந்ததை திரும்ப ஓவர் நைட் ஒரே நாள் ஆண்டவர் எனக்கு திரும்ப அபிஷேகத்தை கொண்டு வந்துருவாரு, திரும்ப எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? கர்த்தர் கொடா கொடி நன்றி. பாருங்க, ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்மளுடைய வேதத்துல அநேக காரியங்கள் நமக்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலியமாக நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று 2 சாமுவேல் 2 சாமுவேல் அதுல 25ஆம் வசனம் 26ஆம் வசனம், 2 சாமுவேல் 25 26ஆம் வசனம், 2 சாமுவேல் 2 சாப்டர் 2 verses 25-26 படிப்போம். சரிங்களா? போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே, என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இது எதை குறிக்குதுன்னா, செடக்ஷன் ஆஃப் adultery and fornication. ஒரு மனிதன் fornicationல விழுகிறான், விபச்சாரத்துக்குள்ள விழுகிறான் அப்படி என்று சொன்னால், அந்த இடத்துல அவன் ஒரு காரியத்தை இழந்து விடுகிறான். அவனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை தொலைத்து விடுகிறான். ஸ்பிரிச்சுவலி ஒரு விஷயத்தை அவன் இழக்கிறான். அப்போ போர் முகத்தில், ஹல்லேலூயா, போர் முகத்தில் விழுந்தாயே, தொலைக்கப்படுகிற காரியங்கள், தொலைத்த காரியங்கள், தொலைக்கப்பட போகிற காரியங்கள். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம்.
இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும். அப்போ ஒரு விஷயம், ஒரு தூண்டுதல் நடக்குது, ஒரு தவறான காரியத்தை செய்ய வைக்குது, அதுக்குள்ள போக வைக்குதுன்னா, அந்த செடக்ஷனை நம்ம என்னன்னு பார்க்கணும். இது எதுல வருது? டிவி மூலியமா வருதா? செல்போன் மூலியமா வருதா? இந்த ஒரு கெட்ட சிந்தனை படிக்கிற புக்ஸ் இருக்கு. நம்ம நல்ல புக்ஸ் படிக்கும் பொழுது நல்லது கத்துக்கிறோம். இதுலயே அசிங்கமான வார்த்தைகள் இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து கெட்ட கெட்ட ஸ்டோரிஸ் ரிலேட்டட் புக்ஸ் எடுத்து படிக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை கெட்டு போகிறது. அப்போ நீங்க நினைக்கலாம், பழகுற ஆட்களும் பார்த்து பழக வேண்டும். படிக்கிற புக்ஸ், பயன்படுத்துகிற இந்த செல்போன், பயன்படுத்துகிற இந்த இன்டர்நெட், இந்த கம்ப்யூட்டர், இதுல நம்ம என்ன செய்கிறோம், இதுல என்ன பண்றோம் அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டும். என்னென்ன கான்டாக்ட்ஸ் நம்மளுடைய செல்போன்ல இருக்கு, எப்படிப்பட்டவர்களோடு பேசுறோம். இப்போ ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈவில் ஸ்பிரிட் எப்பவுமே சைலண்டா இருக்கவே இருக்காது. அதனுடைய சுபாவத்தை வெளில காமிச்சிரும். ஈவில் ஸ்பிரிட் உங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ள இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள ஒரு நபருக்குள்ள ஒரு கெட்ட ஒரு காரியங்கள் இருக்கு. குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த குடிக்கிறவங்க எப்ப மாறுவாங்க அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்டா எப்ப மாறுவாங்கன்னு சொன்னா, பரிசுத்த தேவனுடைய உதவினாலதான், அவருடைய ஹெல்ப்பால தான் அவங்க மாறுவாங்க. சாதாரணமா அவங்க மாறிட முடியாது. அவங்க யார் கூட போறாங்க, யாரோடு பேசுறாங்க, யாரோடு பழகுறாங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப குடிக்கிறது இல்ல. ஆனா அவர் யாரோட பேசுறாரு, யாரோட பழகுறாரு, யாரோட சாப்பிடுறாரு, இதெல்லாம் இருக்கு. அப்போ யாரோட புசிக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். அவங்க குடிய மறந்துட்டாலும் அந்த குடிக்கிறவர்களோடு போய் சேர்ந்து அவங்க இருக்கும் பொழுது அந்த பழக்கம் திரும்ப வந்துரும். அப்போ நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு தேவை இல்லையோ அதெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டும். அதனால்தான் போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போனாயே. அந்த பொசிஷன்ல இருந்து அப்படியே ஒரு பிரீச்சிங்ல இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் பெரிய பாஸ்டர், நல்ல வல்லமையான பாஸ்டர், நல்ல வரங்களை பெற்றவர். ஒரு ஸ்திரீயோடு கூட பேசி அந்த ஸ்திரீயோடு கூட அவர் பழகிட்டாரு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் உறவுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, அவருடைய அபிஷேகத்தை இழந்து விடுவார், அவருடைய வல்லமையை இழந்து விடுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படும். அவருடைய பாடி நான் ஏற்கனவே சொன்னேன், துண்டு பிரெட் மாதிரி ஆயிடும்னு சொன்னேன். துண்டு பிரெட் மாதிரி. So, very beautiful story that would help us to understand the gravity of sin. 1 கொரிந்தியர்ல இப்படிப்பட்டதான நம்ம பார்க்கலாம். என்னென்ன வசனங்கள் இருக்கு, என்னென்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், கிராவிட்டி ஆஃப் சின். கிராவிட்டி அப்படிங்கிறது கிராவிடேஷனல் புல். இப்ப நம்ம பாருங்க, பூமியில கால் வச்சு நிக்கிறோம். இந்த பூமியில ஒரு கிராவிடேஷனல் புல் ஈர்ப்பு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய காலை ஃபேர்மா இந்த எர்த்ல வைக்க முடியுது, ஃப்ளோர்ல வைக்க முடியுது. இப்போ ஸ்பேஸ் இதை தாண்டி நம்ம வானத்தை நோக்கி போகும்பொழுது ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு கிராவிட்டியே கிடைக்காது. எர்த் உடைய அந்த ஒரு விஷயத்துல இருக்கும்போது நம்ம கிராவிட்டி கிடைக்கும். எர்த்துக்கு மேல ஒரு சர்டன் ஹைட், பயங்கர ஹையர் ஹைட்ல போகும் பொழுது நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு போயிடும். அதாவது எர்த்தை விட தூரமா போயிட்டோம். எர்த்தை விட தூரமா போகும்பொழுது நம்மளுடைய கால்ல அந்த கிராவிடேஷனல் புல் இருக்காது, அந்த கிராவிட்டி கிடைக்காது. இப்போ கிராவிட்டி ஆஃப் சின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிராவிட்டி ஆஃப் சின்னு சொல்லியிருக்கேன். இந்த கிராவிட்டி ஆஃப் சின் உள்ள ஒரு புத்து இருக்கு, ஒரு கேன்சர் இருக்கு, கேன்சர் கட்டி இருக்குன்னா
அந்த சின்னதா துளுக்குற அந்த ஒரு கேன்சர் கட்டி அப்பவே காணாம போனாதான் நமக்கு தீர்வு. அது அப்படியே அந்த புத்து மாதிரி இருக்கிற அந்த கேன்சர் கட்டி வளர்ந்து 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 பெரிய புத்து மாதிரி மாறுது. பெரிய ஒரு லம்ப் கட்டியா பெருசா மாறுதுன்னா, அது அப்படியே உடம்பு முழுவதும் பரவி கொண்டே போகும். அந்த கேன்சர் கட்டி பரவி கொண்டே போகும். அப்போ ஏற்கனவே ஒரு சின்னதா அந்த அப்நார்மல் செல் இருந்ததுனால தான் அடுத்து அது கேன்சர் கட்டியாக பரவி கொண்டே போகிறது. அப்ப பாவமும் அதேதான். உங்களுக்குள்ள லஸ்ட் இருக்கு. உங்களுக்குள்ள அந்த ஒரு விபச்சாரத்தை, வேசித்தனத்தை தூண்டுகிற அந்த இச்சை இருக்கு. சோ இந்த இச்சையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எல்லா கதவுகளும் அடைக்கப்படணும். எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆகணும். டோட்டலி நம்ம டெலிவிஷனை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நியூஸ் நீங்க பார்க்கலாம். அதை தவிர்த்து சில அப்டேட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். மற்றபடி ஆண்டுடைய வேத வசனங்கள், பாடல்கள் இது போல பயன்படுத்தலாம். மொபைல் போனை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஏன்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டருக்காக பயன்படுத்தினா அதனுடைய மகிமையே வேற. மகிமையே வேற. நீங்க வேற விதமா பயன்படுத்தினா அந்த மகிமை ஆன்டி குளோரின்னு சொல்லிட்டேன். அந்த மகிமையே கெடுத்து விடும். அந்த மகிமையே போக வச்சிடும். அப்ப இந்த செல்போன்ல இருந்து இந்த நீங்க எடுத்தீங்கனாலே, யூடியூப் ஓபன் பண்ணீங்கனாலே அடுத்தடுத்து கீழே ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் பாருங்க. அதெல்லாம் நீங்க அந்த கண்டென்ட் பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை பார்த்த உடனே நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுங்க. தலைப்பை பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இது நமக்கு தேவையில்லாதது. இது ஒரு சினிமாக்காரரோடது. இது சினிமால நடிக்கிறவங்களோடது. சினிமால நடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சட்டானிசம். கம்ப்ளீட்லி சட்டானிசம். அதுக்குள்ள அவங்களுடைய வருமானத்துக்கு ஒரு கதையை உருவாக்கி கணவன் மனைவி போல நடிக்க வைத்து அதுல ஏராளமான காட்சிகளை போட்டு டான்ஸ், பாட்டு, அசிங்கமான பாடல்களை போட்டு ஆட வைக்கிறாங்க. அரை நிர்வாணத்தோடு ஆடுகிறார்கள். இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இச்சை வந்து கொண்டே இருக்கும். அந்த இச்சையானது எப்போ வெளியில போகும்னா, உங்களுடைய கண்கள், உங்களுடைய காதுகள், அதுக்கப்புறம் யாரோடு பழகுறீங்க, யாரோடு பேசுறீங்க, ஆண்டவரை குறித்து பயபக்தியோடு கூட இருக்கிற பிள்ளைகளோடு நீங்க பேசும் பொழுது அவங்களுடைய நற்குணங்கள் உங்களுக்குள்ளும் வரும். அவங்க இப்ப நல்ல ஒரு ஆட்களோடு, தவறு செய்யாத ஆட்களோடு, எந்த கணவன் மட்டும்தான் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கானா, அவளோடு நீங்க பேசும் பொழுது அவளுடைய குணம் உங்களுக்கு வரும். அதே நீங்க கடவுளும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் பார்ட்டிக்கு போவேன், நான் டிஸ்கோ ஆடுவேன், நான் ஊர் சுத்துவேன், நான் மதுபானத்தை எடுத்துக்கொள்வேன், நான் ட்ரிங்க் பண்ணுவேன், நான் சிகரெட் பண்ணுவேன், அந்த போல ஆட்களோடு நீங்க சேரும் பொழுது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக, ஏன்னா அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு அசுத்தாவி. அந்த அசுத்தாவி உங்களுக்குள்ளேயுமே வரும். ஹல்லேலூயா. அப்ப இந்த கேரக்டர் எதுலலாம் நமக்கு இந்த இச்சைய நம்ம பார்க்க முடியுமோ, அந்த இச்சைக்குரிய காரியம் எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைக்க இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணினோம்னா நம்ம எஸ்கேப் ஆகலாம், தப்பிக்க முடியும். இது ஒரு வழி. சரிங்களா? இப்ப 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க இந்த உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, இப்படிப்பட்ட சொல்லப்படுகிற இப்படி ஒரு குணம் இருக்கிற ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும்? அந்த நபரை நீங்க பார்த்தா என்ன செய்ய வேண்டும்? அந்த நபருக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டும்.
நீங்க கண்டுக்காம, அதான் செகண்ட் வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பா இருக்கிறீர்கள். கடின இருதயத்தோடு, சரி நம்ம சகோதரன் தானே, அவனோடு பழகிக்கலாம், அவனை தட்டி கேட்க வேண்டாம்ப்பா, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவான். ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுதுன்னா கட் ஆகுறது நல்லது. நீங்க அட்வைஸ் மட்டும் பண்ணாம இருக்கவே கூடாது. நீங்க அட்வைஸ் பண்ணணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். பா நீ இந்த மாதிரி செய்யாதப்பா, இது தப்பு, நீ வேற பெண்களோடு பேசாத, வேற ஆண்களோடு பேசாத, உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய பாடியை நீ பியூரிஃபை பண்ணிக்கோ, நீ சுத்தமா வச்சுக்கோ, நீ கடவுளுக்காக கொடு உன் உடம்ப, நீ இந்த மாதிரி கெட்ட காரியங்களுக்காக கொடுக்காத அப்படின்னு உங்களுக்குள்ள, உங்களுக்கோடு பழகுறவங்க, நீங்க பார்க்கிற நபர்கள், உங்களுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தாலும் அந்த குணத்தை வேரோடு பிடுங்கி போட வேண்டும், வேரோடு பிடுங்கி போட வேண்டும். அது போல ஆட்களோடு நீங்க என்ன பண்ணணும், தள்ளி இருக்காம அவங்களோடயே நான் பார்ட்டிக்கு போவேன், அவங்களோடயே டிஸ்கோக்கு போவேன், அவங்களோடயே நான் குடிப்பேன், அவங்களோடயே நான் வேற வேற இடங்களுக்கு நான் போவேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னு சொன்னா, இது அப்படியே அந்த 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 சாத்தான், அந்த ஸ்பிரிட்டு, அந்த ஈவில் ஸ்பிரிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை அழிச்சு ஒரு நாள் உங்களை, நான் ஏற்கனவே அதான் சொன்னேன், அந்த பிரெட்டுடைய துண்டு போல உரு தெரியாமல் அப்படியே இந்த உரு தெரியாமல் போயிரும். ஒரு மனுஷனுடைய டிக்னிட்டி எதுல இருக்கு தெரியுமா? செக்ஷுவல் டிக்னிட்டி. ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், படிக்கிறோம்ல, விபச்சாரத்தினால் ஒழிய ஒரு மனைவியை விவாகரத்து செய்ய முடியாது. அந்த மனைவி விபச்சாரம், அந்த மனைவி இது போல கெட்ட காரியம் செய்யறா அப்படின்னாதான் அந்த மனைவியை டிவோர்ஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப விபச்சாரம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அருவருப்பு கொண்டு வருது கடவுளுடைய பார்வையில. ஏன்னா உடம்பு எல்லாம் பாவத்தை விட இந்த விபச்சார பாவம் சரீரத்தினுடைய இன்வால்மெண்ட். அதனால ஆண்டவர் அதை அருவருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிப்ளிக்கல், அதாவது நான் இப்ப படிச்சது எல்லாமே பைபிள்ல உள்ளதுதான். என்னுடைய சொந்த விருப்பங்களோ சொந்த எமோஷனல் சென்டிமெண்ட்ஸோ நான் இப்ப சொல்லல. எல்லாம் பிப்ளிக்கல் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ் தான் நான் இப்ப படிச்சுட்டு வரேன். 1 கொரிந்தியர் 5:2 நம்ம படிச்சிருக்கிறோமே, இது பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ் தான். ஹல்லேலூயா. நாட் மை ஓன் எமோஷன்ஸ். அப்போ பாதி பேர் உலகத்தார், பாதி பேரு ஆவிக்குரிய பிள்ளைகள், பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்காக துணையாய் பில்லராய் இருக்கிற பிள்ளைகள். பாதி பிள்ளைகள் உலகத்தார், பாதி பிள்ளைகள் பரலோக சாம்ராஜ்யத்துக்காக பில்லர்களாய் இருக்கிற பிள்ளைகள். இப்ப இப்படிதான் நம்முடைய சபை எப்படி இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் பேர் கூடி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த கூடி இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் வேற மாதிரி உலகத்தாரா இருப்பாங்க, கொஞ்சம் பேரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. அந்த மாதிரி கலக்காதபடி எல்லாருமே ஸ்பிரிச்சுவலாக மாற வேண்டும். எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். எல்லாருமே நல்ல குணம், கெட்டவனா இருந்தாலும் நான் நல்லவனா மாறுவேன். என்னால முடியலப்பா, கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க. என்னால இந்த பாவத்தை விட்டு வெளில வர முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. என்னால இன்டர்நெட்ல அதை பார்க்காம இருக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. என்னால கெட்ட நண்பர்களோடு பழகாம இருக்க முடியல, நான் அவங்க கூட போகணும்னு தோணுது, சினிமா தியேட்டருக்கு போகணும்னு தோணுது. கட் பண்ணுங்க. சினிமா தியேட்டர் இருக்கிறதுலே நம்பர் 1 ப்ராஸ்டியூஷன் ஏரியா, நம்பர் 1 கேடு உண்டாக்குற ஒரு ஏரியா சினிமா தியேட்டர். அந்த சினிமா தியேட்டர்ல நடக்காத ஒரு தவறே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிளேஸ். நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்க ஸ்பிரிட்டே கரப்ட் ஆயிடும். உங்க ஸ்பிரிட்டே கரப்ஷனை கொண்டு வந்த. எல்லாரும் போறாங்களே, எல்லாரும் நரகத்துக்கு போனாங்கன்னா நம்மளும் போயிட முடியுமா?
நரகம் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன். அந்த நரகம் எப்படி இருக்கும்? எரிஞ்சுகிட்டு இருக்கும். அதுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கும். அதனுடைய அனல் எப்படி இருக்கும்? எரிஞ்சுகிட்டு இருக்கும். அதுல போய் கஷ்டப்படணுமா? ஏன் நமக்கு அந்த ஒரு கெட்ட அதாவது ஒரு ஹீரோ, ஹீரோயின் நடிக்கிறாங்க. காசுக்காக நடிக்கிறாங்க. அந்த ஹீரோயின செலக்ட் பண்றதே வந்து இப்படியாப்பட்ட ஹீரோயின செலக்ட் பண்ணாதான் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அந்த படத்த. அப்ப என்னத்த ப்ரமோட் பண்றாங்க அங்க? என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? கெட்டத சொல்லிக் குடுக்குறாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸையும் கெடுக்கிற ஒரு காரியங்கள். சரிப்பா, நாங்க யங்ஸ்டர்ஸ் கிடையாது. நாங்க திருமணமானவங்க. நாங்க சினிமா தியேட்டருக்கு போவோம் அப்படின்னாலும், அங்க ஒரு விஷயம் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் கெட்டு போறாங்க. கல்யாணம் ஆன ஆட்கள், நாங்க தான் கல்யாணம் ஆயிடுச்சே. நாங்க சினிமா தியேட்டர் போவோம். நாங்க கெட்டத பார்ப்போம். நாங்க கெட்டது செய்வோம். நாங்க கெட்டது எங்களுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னா, நீங்க உங்க மனைவியோடு எப்படி இருக்கிறீங்க? உங்க கணவரோடு எப்படி இருக்கிறீங்க? நீங்க மத்த பெண்களை பார்க்க, மத்த ஆண்களை பார்க்க, உங்க கணவன் மேல உங்களுக்கு அஃபெக்ஷன் வந்து கம்மி ஆயிடும். நீங்க மத்த பெண்களுடைய தோற்றத்தை சினிமா தியேட்டர்லயோ, டெலிவிஷன்லயோ பார்க்க, மத்த ஆண்களை அப்படி பார்க்க, உங்க கணவனோடு கூட இருக்கிற அந்த பாண்டிங் வந்து கம்மி ஆயிடும். அது மட்டும் இல்ல, கடவுளோடு இருக்கிற நெருக்கத்தையும் கம்மி பண்ணிடும். அப்போ உங்களுடைய டைம நீங்க எதுல செலவழிக்கிறீங்க? கடவுள் விஷயத்துல செலவழிக்கிறீங்களா? இப்ப நம்ம செய்றோமே இந்த விஷயம், இது சாதாரண நெனச்சுட்டீங்களா? இந்த சபை கூடியிருக்கிற இந்த அதிகாலை நேரத்துல யாராரோ என்னென்ன கெட்ட காரியங்கள செஞ்சுட்டு இருப்பாங்க. விக்கிரக ஆராதனையும், வேசித்தனமையும் செய்யற டைம் தான் இந்த டைம். இந்த அதிகாலை நேரத்திலிருந்து இப்படிப்பட்டதான ஒரு நாள் பூரா அசிங்க காரியத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையில, தேவனாகிய கர்த்தருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி, நம்ம டைம் செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவர் மேலருந்து பாப்பாரு. இந்த நேரத்துல யார் யார் என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க? என் குழந்தை என்ன செஞ்சுகிட்டு இருக்கு? என் குழந்தை என்ன செஞ்சுகிட்டு இருக்கு? அவரு பாப்பாரு. சோ, நம்ம மேக்ஸிமம் இது போல ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம கலக்காம நம்ம வந்து ஒதுங்கிக்கும் பொழுது, அப்படியே அவங்க கூட இருந்தா நம்ம அட்வைஸ் பண்ணி அவங்கள திருத்தும் பொழுது, அவங்க கண்டிப்பா திருந்துவாங்க. ஒரு நாள்னா, ஒரு நாள் கண்டிப்பா திருந்துவாங்க. அடுத்து பாருங்க, இது எல்லாமே நான் சொல்றது வேதத்துல உள்ளதுதான். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும், ஆவினாலே உங்களோடே இருக்கிறவனாய், இப்படி செய்தவனைக் குறித்து நான் கூட இருக்கிறது போல, நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில். இதுதான் நான் சொன்னேன். அதாவது சரீரத்தினாலே நான் இந்த காரியத்தை செய்றேன். ஆவியினாலே இப்ப ஆவி வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது தப்பு, இது தப்பு, தப்பு. இத செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. ஆனா சரீரம் என்ன சரீரம் பலவீனமானது. சரீர பலவீனமானது. அப்ப சரீரத்தினாலே அந்த பாவத்த ஒரு மனுஷன் செய்றான். சரீரத்தினாலே ஒரு கெட்ட காரியங்கள செய்றான். சரீரத்தினாலே ஒரு கெட்ட காரியம் செய்றான். ஆனா ஆவி என்ன பண்ணுது? ஆவிக்குள்ள இது தப்பு, இது தப்பு, இது ரொம்ப கேவலம், இது ஒரு அசிங்கம் அப்படின்னா, அப்ப அந்த சரீரத்த கட்டுப்படுத்தணும். கடவுளுடைய உதவினால கட்டுப்படுத்தணும். நீங்க பாருங்க, ஒரு விஷயம் ஒரு ஃபார்முலா ஒண்ணு சொல்லிக் குடுக்குறேன். நீங்க அதிகம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அர்ஜஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். உங்களுக்குள்ள இருக்கிற செக்ஷுவல் அர்ஜஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நீங்க அதிகமா நான்வெஜ் அதிகமா நெறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஹார்மோனல் காரியங்கள் வந்து அதிகரிச்சு, அந்த இச்சைக்குரிய காரியங்கள் அதிகமாய் மாறிக்கொண்டு இருக்கும். நீங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும். நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கும் பொழுது, நீங்க ஆண்டவரோடு அந்த பசி, அதாவது எப்படின்னா, அதிகம் ஒரு இப்ப நீங்க யூ ஆர் அ ஃபுட் லவர் அப்படின்னாலே நீங்க ஒரு ஐடோலேட்ரி தான். ஐடோலேட்டர் தான். நீங்க வந்து கடவுள விட எனக்கு இந்த சாப்பாடு பயங்கரமா பிடிக்கும்பா. எனக்கு இந்த சாப்பாடு இல்லாம இருக்கவே முடியாது. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். 24 மணி நேரம் நான் ஏதாவது ஸ்நாக்ஸ போட்டு தின்னுட்டே இருப்பேன். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படின்னாலும், நீங்க அந்த சாப்பிடுறதுல உங்க டைம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க எதுல உங்க டைம செலவு பண்றீங்களோ, அது உங்க பாஸ் ஆயிடும். அது வந்து நீங்க விக்கிரக ஆராதனை செய்யற கணக்கு வரும். நான் வந்து ஒரு இமேஜ பார்க்கலையே!
நான் இமேஜ வர்ஷிப் பண்ணலையே. நான் ஒரு உருவத்த வர்ஷிப் பண்ணலையே. நான் உருவத்த வர்ஷிப் பண்ணா தானே நான் ஐடலேட்ரிய அ அ மேனா மாறிடுவேன். விமனா மாறிடுவேன். நான் விக்கிரக ஆராதனை செய்றவனா மாறிடுவேன். நான் தான் அப்படி பண்ணலையே அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். அது அப்படி கிடையாது. கடவுள விட நீங்க அதிகமான நேரத்துல எதுல பயன்படுத்துறீங்களோ, கடவுள விட நீங்க எதுல நீங்க சிறந்ததா நெனைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்த குடுக்குது, இன்டர்நெட் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்த குடுக்குதா? இல்ல வேற ஏதாவது ஒண்ணு அதிகமான சந்தோஷத்த குடுக்குதா? அது நீங்க விக்கிரக ஆராதனை செய்றீங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கும் பொழுது, அது உங்களுடைய எஜமானனா மாறிடும். சரிங்களா? அப்ப எஜமானனா இப்ப அது எஜமானனா மாறும்போது இவரு எங்க இருப்பாரு? கொஞ்சம் சிந்திக்கணும். ஆண்டவர உதாசீனப்படுத்துற மாரி ஆயிடுது. அப்ப ஆண்டவர் தான் முதல்ல இருக்கணும்னா, அப்ப ஆண்டவருக்கான நேரத்த அதிகமா குடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு முதன்மையா இருப்பார். அதனால தான் அதிக நேரங்கள் நான் பார்க்கிறேன். பிரேயர் ரெக்வெஸ்ட் வருது. அதிக நேரங்கள் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் முடிஞ்சு, இன்னொரு பிரேயர் பண்ணும் பொழுது, எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி அடுத்த நாள் வருது. அந்த அடுத்த நாள் ஒரு 4 பிரேயர் நான் பண்ற இடத்துல, ஒரு 2 பிரேயர் தான் எனக்கு வருதுன்னா, அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு 2 பேர் தான் ஜெபிச்சிருக்கோமா? இன்னும் ஜெபிச்சுட்டே இருந்தா நல்லா இருக்குமே! அப்போ ஒரு நாள் நம்ம வெளியில எங்கேயோ டிராவல் பண்றோம். அந்த நேரம் நமக்கு இன்னொருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய டைமு, நம்ம வெளியில வேற ஒரு பெர்சனல் விஷயத்துக்காக நம்ம டிராவல் பண்ணும்பொழுது, நான் அந்த வாழ்க்கைய மிஸ் பண்ணுவேன். அந்த நேரத்த மிஸ் பண்ணுவேன். நேத்துக்கு இந்த நேரத்துக்குலாம் நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தோமே! ஐயோ! இன்னைக்கு இந்த பாதி நாள் இதுலயே போயிடுச்சே! எனக்கு அந்த உணர்வு உடனே வர ஆரம்பிச்சுரும். எனக்கு அது அந்த அந்த லைஃப்ப நான் மிஸ் பண்ணுவேன். அந்த ஒரு நாள நான் மிஸ் பண்ணுவேன். அந்த ஒரு 1/2 நாள், ஹால்ஃப் அ டேவ நான் மிஸ் பண்ணுவேன். அடுத்த நாள் மிஸ் பண்ணுவேன். ஐயோ! எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதே! அப்ப அந்த மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. எனக்கு ஒரு ஆத்தும சந்தோஷத்த குடுக்குது. எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ குடுக்குது. சோ, இதுதான் உங்களுடைய அடிக்ஷனா இருக்கணும். நீங்க உங்களுடைய பிரேயர் லைஃப் தான் உங்களுக்கு அடிக்ஷனா இருக்கணுமே தவிர, உங்களுக்கு இந்த மது அடிக்ஷனா இருக்கக்கூடாது. உங்களுக்கு பப்பு, பார் இது இது அடிக்ஷனா இருக்கக்கூடாது. உங்களுக்கு டிஸ்கோ போற இடத்துல சினிமா தியேட்டர் அடிக்ஷனா சில பேர்லாம் வீக்கெண்டுன்னா சினிமா தியேட்டர் போயிரணும். நைட் ஷோ பார்க்கணும். அது ஒரு அடிக்ஷன். 3 மணி நேரம் நீங்க நைட் ஷோல உட்கார்றீங்க. அந்த 3 மணி நேரம் நீங்க ஆண்டவருடைய வசனத்த மெடிடேட் பண்ணலாம். ஆண்டவருடைய பாடல்களை பிராக்டிஸ் பண்ணலாம். அவர நெனச்சு பார்க்கலாம். சரிப்பா, எனக்கு பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் எந்திரிச்சு கத்திட்டு இருந்தேன்னா, பசங்க எந்திரிச்சுருவாங்களே! அப்படின்னு நீங்க நெனச்சா கூட, அவர நெனச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அவருடைய அழக வர்ணிச்சுட்டு இருக்கலாம். அவரை குறித்து நல்ல காரியங்களை சிந்தித்து, எனக்கு ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சிருக்கிறாருன்னு மெடிடேட் பண்ணி பார்க்கலாம். இப்படிப்பட்டதான காரியத்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்ளோ டைம் நீங்க அதற்காக செலவு செய்றீங்க, ஆண்டவருக்காக எவ்வளோ செலவு செய்றீங்கன்னு நீங்க அத பார்க்கும் பொழுது, அத ஆட்டோமேட்டிக்கா உங்களையும் நீங்க சரிப்படுத்திக்க முடியும். அத நம்ம தவறிடுறோம். அத தவறும் பொழுது தான் நம்ம இந்த டிவில உட்காந்துட்டீங்கன்னா பாருங்க, ஒரு நாள் பூரா அதுவும் சில பேர்லாம் அடுத்து ஒரு சீரியல் முடிச்சு திரும்ப ஒரு சீரியல், திரும்ப ஒரு சீரியல், திரும்ப ஒரு சீரியல், திரும்ப ஒரு சீரியல் போய்க்கிட்டே இருக்கும். அப்ப அதுதான் நீங்க பாஸா வச்சுட்டீங்க. அதுதான் உங்களுடைய பாஸ் ஆயிடுச்சு. கடவுள் எங்கேயோ காணாம போயிட்டாரு. உங்க வீட்ல கடவுளுடைய பிரசன்னம் இருக்கணும்னா, ஆண்டுடைய பாடல்களை போட்டு விடுங்க. ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டி பிள்ளைகள் கிட்ட சொல்லி நீங்க ஆண்டவர்ன்னு சொல்ல ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள இருப்பாரு. நீங்க சினிமா பாட்டையே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு தான் உங்க வீட்ல இருக்கும். ஓப்பனா சொல்றேன். பிசாசு தான் உங்க வீட்ல இருக்கும். ஹல்லேலூயா! இப்ப கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. அப்போ இந்த ஒரு ரிமூவல் ரிமூவல் ஆஃப் இம்மாரல் பிரதர் அண்ட் சிஸ்டர் அமாங் யோர்செல்ஃப். இம்மாரல் பாஸ்டர் இம்மாரல் அதாவது ஒரு கெட்ட சுபாவம் உள்ள ஒரு விபச்சாரக்காரனோ ஒரு பாஸ்டர் போதகரா இருக்கிறான். இல்ல ஒரு உங்கள கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு சிஸ்டரோ, ஒரு பிரதரோ அவங்க உங்களுடைய சபைக்கு வராங்க. உங்க சபை கூடுதல்ல இருக்கிறாங்கன்னா, அவங்கள நீங்க ரிமூவ் பண்றதுல தப்பே கிடையாது. கொஞ்ச நாள் நீ ஒதுங்கிரு. நீ திருந்திட்டு வா. நீ திருந்துப்பா. நீ திருந்துப்பா. நீ திருந்தாம இப்ப கடைசியாவது உட்காருப்பா. நீ கடைசியாவது உட்காரு. எல்லாரோடையும் சேராது. ஏன்னா அந்த ஸ்பிரிட் மத்தவங்களையும் அழிச்சிரும்.
அந்த ஸ்பிரிட் மத்தவங்களையும் அழிச்சிரும். இப்ப 4 வார்த்தை அப்படியே லேடீஸ் கிட்ட ஒரு சில பேர் ஜென்ஸு அப்படியே வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க. அந்த வழிஞ்சு வழிஞ்சு பேசுற அந்த ஆட்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எப்பவுமே ஒரு மனுஷனுடைய டிக்னிட்டி எப்படி தெரியுமா? அதாவது எனக்கு இது பிடிக்கல. அந்த மனுஷன் எப்போ ஒரு மனுஷன் அப்படின்னா, இப்ப ஒரு மெச்சூர்ட் மேன் எப்படி சொல்லுவீங்க? அவனுடைய செக்சுவல் டிக்னிட்டி தான். அவன அந்த ஒரு ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அவன அந்த ஒரு லேடிய பார்த்து வழியாதவனா இருந்தா தான். இந்த ஒரு லேடி கிட்ட ஒரு மாதிரி பழகாம இருந்தானா தான் அவன் ஒரு ஜென்டில்மேன் நம்ம சொல்ல முடியும். அவன் வழியிறவனா இருக்கான். அவன் வேற மாரி ஆட்களா இருக்கான். அவன் ஒரு மாதிரி இருக்கான்னா, அவனோடு ஸ்திரீகள் பேசுவத கட் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி விட்டே ரிமூவ் பண்ணணும். விச் மீன்ஸ் அவன வந்து சர்ச்சுக்கே வர விடாம பண்ணாது. அப்படி கிடையாது. அவன விட்டு நீங்க தூர தள்ளி இருங்க. அவனோடு பழகாதீங்க. முடிஞ்சா அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. வேத வசனத்தோடு. பைபிள்ல இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த 1 கொரிந்தியர் 5லயே அதை எடுத்தே நீங்க அவன்கிட்ட சொல்லலாம். இது போல இருக்குதுப்பா. இது போல இருக்குது. இத செய்யக்கூடாதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. இத செய்யக்கூடாதுன்னு தேவ மனிதன், தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரு. எழுதியிருக்கிறாரு. அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது போல காரியத்த நீங்க செய்யுங்க. சரிங்களா? அந்த ஒரு பாஸ்டருடைய ஊழியத்துக்கு அந்த ஒரு பாஸ்டருடைய ஊழியத்துல நீங்க பங்காளரா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஒரு ஊழியத்துக்கு நீங்க சர்ச்சுக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனையோ சர்ச்சஸ் இருக்கு. நல்ல போதனை செய்கிற போதகர்கள். எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க. எத்தனையோ மீட்டிங்ஸ் நடக்குது. நல்ல போதகர்கள் இருக்கு. நல்ல பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எந்த ஒரு பாஸ்டர் இந்த இம்மொராலிட்டி இந்த ஒரு அடல்ட்ரி செய்யக்கூடாது, இந்த ஒரு ஃபோர்னிகேஷன் செய்யக்கூடாது, விபச்சாரம் வேசித்தனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையும் விபச்சாரம் வேசித்தனத்துக்குள்ள இல்லாம போகாம நல் முறையில நேர்மையான முறையில இருக்கிறாங்களோ அந்த பாஸ்டருடைய ஊழியத்துல நீங்க பங்கேற்கலாம். அந்த பாஸ்டர்கள் கிட்ட பிரேயர் பண்ணிக்கலாம். நீங்க அந்த பாஸ்டர் இது போல விபச்சாரத்துல இருக்கிறான், வேசித்தனத்துல இருக்கிறான்னு சொன்னா, அந்த பாஸ்டரோடு கூட நீங்க ஐக்கியம் வச்சுக்கிட்டீங்கன்னா, தலையில கை வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு. உங்க தலையில அவன் கை வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் அவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்ட உங்க தலையில இறக்கி விட்டுருவான். அவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்ட உங்க தலையில இறக்கி விட்டுருக்கான். ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கிறாரு. என்ன தவிர உன் தலையில வேற யாரையும் நீ கை வைக்க விடாத. உன் தலையில யாரையும் நீ கை வைக்க விடாத அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதனால we have to walk away from that ministry. We have to walk away from those characteristics. அந்த ஒரு கேரக்டர் இருக்கிற மக்கள் we have to walk away from them. We have to walk away from those people. We have to walk away from the gathering. We have to avoid those gathering. இது போல கேதரிங்கை நீங்க அவாய்ட் பண்ணும் பொழுது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள மக்களோடு கூட பழங்காமல் நீங்க உங்களை நீங்களே பாதுகாக்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு தவறுக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. அப்போ அது வந்து ஒரு இம்மோரல் ஸ்பிரிட். இட் கேனாட் பி கேன்சல்டு ஓவர் நைட். ஒரு நைட்ல அது கேன்சல் பண்ண முடியாது. ஒரு நைட்ல அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு we need Holy Spirit to cast out the evil spirit. Hallelujah. அதே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 5th chapter 11th verse வாசிக்கலாம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் ஹல்லேலூயா சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. அவனோடு கேதர் ஆகக்கூடாது. அவனோடு ஊர் சுத்தக்கூடாது. அவனோடு கூட சாப்பிடவும் கூடாது. என்னென்ன வாசிச்சோம்? விக்கிரக ஆராதனைக்காரன், பொருளாசைக்காரன், விபச்சாரக்காரன், உதாசீனக்காரன், வெறியோடு இருக்கிறவன், கொள்ளைக்காரன், திருடுகிறவன், கொள்ளைக்காரன். இப்போ ஒரு மனுஷன் திருடுறான்னா
அந்த திருடுகிற ஆளோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்குமே அந்த திருடுற குணம் வந்துரும். உங்களோடவே திருடுற குணம் வந்துரும். அதனால தான் நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு. டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். உங்களுடைய சகோதரனை பற்றி சொல்லுங்கள், நீங்க யார் என்று என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு நமக்கு. அப்போ டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர்னா, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஹூ ஷுட் பி யுவர் ஃப்ரெண்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் ஷுட் பி யுவர் ஃப்ரெண்ட். ஹோலி கோஸ்ட் ஷுட் பி யுவர் ஃப்ரெண்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் ஷுட் பி யுவர் ஃப்ரெண்ட். ஃபாதர் ஷுட் பி யுவர் ஃப்ரெண்ட். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் 3 in 1 ஷுட் பி யுவர் ஃப்ரெண்ட். அப்போ அவர் உங்களுடைய சிநேகிதனாக மாறும் பொழுது, அப்ப உங்களை பத்தி ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம் நீங்க யாருன்னு சொல்லிட்டு. அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்குங்க. என்னுடைய கணவரை தவிர வேற எந்த ஒரு சிந்தனை, அதாவது இயேசு கிறிஸ்து, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், இதை தவிர என்னுடைய வாழ்க்கையில எதையுமே என்னால சிந்திக்கவே முடியாது. 5 வருட காலம் கணவரும் நானும் ஒன்னு சேர ஒரு பிரிவினையில நாங்க பிரிஞ்சிருந்தோம். அந்த பிரிவினை நாங்க பிரிஞ்சல, ஆட்டோமேட்டிக்கா செய்வினைகள்னால, அப்படிப்பட்டதான பில்லி சூனிய கட்டுகள்னால இப்படிப்பட்டதான ஒரு பிரிவினை இருந்தது. ஆனாலும் என்னுடைய கணவர் தான் வேணும், அவரு கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட போறாங்க, ஐயோ சின்ன பொண்ணா இருக்கு, ஏதாவது செஞ்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி நானு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். யாரெல்லாம் எங்கெல்லாம் ஜெபிப்பாங்களோ அங்கெல்லாம் பார்த்து ஓடுவேன். யாராவது எனக்கு ஏதாவது சொல்லுவாங்களா? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினாரு தெரியுமா? என்கிட்டயே பேச ஆரம்பிச்சுட்டாரு. என்கிட்டயே பேச ஆரம்பிச்சுட்டாரு. அவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சதுனால தான் நான் உயிரோடவே இருக்கிறேன். இல்லைன்னா நானு எப்பயோ சூசைட் பண்ணி செத்து போயிருப்பேன். இப்ப உயிரோட நான் பேசுறேன்னா, அவர் என்னோடு பேசினதுனால தான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்றது, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, அவர் குடுக்கிற மன்னா, அவர்தான் நம்முடைய மன்னா. அவர் குடுக்கிற வார்த்தையினால நம்ம உயிர் பிழைக்க முடியும். நான் இந்த 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாதான் உயிரோட இருக்க முடியும் கிடையாது. நீங்க ஒரு வேளை சாப்பிட்டு, 2 வேளை சாப்பிட்டு, 3வது வேளை சாப்பிடாம, ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க தியானம் பண்ணி மெடிடேட் பண்ணாலே உங்களால உயிர் வாழ முடியும். 1 நாள் 2 நாள் நீங்க சாப்பிடலாலே உயிர் வாழ முடியும். அவர் மாத்திரம் போதும்னு வாழ முடியும். இப்படியெல்லாம் நிறைய இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருந்தா தான் உயிர் வாழ முடியும்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உணவு, உணவு, உணவு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரியான ஆட்களை விட்டு, இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஆட்களை விட்டு நம்ம தூர விலகி ஓட வேண்டும். அப்போ 5:11 cast the spirit, give counseling, it's like a cancer, it's very infectious and contagious. The immoral person may transfer the spirit to another. The immoral person வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை இன்னொரு ஆட்களுக்கு அனுப்புவாங்க. அதுதான் அந்த அக்கம்பெனி கொடுக்கறது, கம்பெனி கொடுக்கறத தடுத்து நிறுத்த வேண்டும். அவங்க வந்து ஒரு கேன்சர் போல அப்படியே மொட்டு மாதிரி இருக்கிறது வளர்ந்து ஒரு பெரிய கட்டியாக மாறி அந்த ஆளையே, இப்போ ஒரு கேன்சர் வந்து ஃபுல்லா பரவிடுச்சுன்னா என்ன ஆகும்? மறிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாமே வந்து அழிஞ்சு நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிரும். எல்லாமே வந்து கெட்ட செல்கள், அந்த மனிதனுக்குள்ள கெட்ட செல்கள், ஒவ்வொரு உறுப்புகளும் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுது, கேன்சரா மாறிடுது. அப்போ இட் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் லைக் கேன்சர் இன் த இம்மோரல் கேரக்டர், இன் த இம்மோரல் ஸ்பிரிட். வெரி இன்ஃபெக்ஷியஸ், வெரி இன்ஃபெக்ஷியஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த கண்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம எப்படி தடுத்து நிறுத்தணும்னா, அவங்களோட சேரக்கூடாது, அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை கேஸ்ட் அவுட் பண்ணணும், அவங்களுக்கு கவுன்சிலிங்கை கொடுக்கணும், அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஹல்லேலூயா. அவங்கள விட்டு இப்ப சர்ச்சுக்கே நீங்க வராதீங்கப்பான்னு அவங்கள சொல்ல முடியாது. நீங்க பின்னாடி உட்காருங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு தவறுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க திருந்துங்க, மனம் மாறுங்க, நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுக்காக சர்ச்சுக்கே வராதப்பான்லாம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஹீஸ் நாட் அ பாஸ்டர், அவர் ஒரு சர்ச்சுக்கு வரவர். சர்ச்சுக்கு வரவருக்கு நீங்க அட்வைஸ் கொடுக்கணும். எல்லாருமே அட்வைஸ் கொடுக்கலாம். போதகர், பாஸ்டர் மட்டும்தான் அட்வைஸ் கொடுக்கணும்னு கிடையாது. உங்களுடைய ஃப்ரெண்டு தப்பு செய்யறாங்களா, நீங்க சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். இந்த மாதிரி போன்ல பார்க்காத, இந்த மாதிரி செய்யாத,
உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி போனை பயன்படுத்துறது. என் பிள்ளைங்களை நான் டிவி பார்க்க விடுறதே கிடையாது. அப்படி ஏதாவது எங்கேயாவது கூட்டு போனா அப்படி பார்த்தாங்கன்னா உடனே நான் திட்ட ஆரம்பிச்சிருவேன். பாரு என்ன நடக்குது அதுல, என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, வா ஏசப்பாதுவை, டிவில உனக்கு டிவி தானே பார்க்கணும், ஏசப்பாதுவை, ஏசு கிறிஸ்துவை அதை வச்சு பாரு அப்படின்னு நான் தடுத்து நிறுத்தி இப்படிதான் அந்த குழந்தைங்கள நான் இது பண்றேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுல நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். ஒரு மாவு, இப்ப மாவு இருக்கு, நம்ம வீட்டுல இட்லி மாவு இருக்கு. அந்த இட்லி மாவு புளிச்சு போச்சு, சரிங்களா? அந்த புளிச்சு போன மாவை நீங்க நல்லா பிசைந்து வைத்திருக்கிற, கரைச்சு ரெடியா வச்சிருக்கிறீங்க, நல்ல ஆல்ரெடி ரெடி ஃபார் இட்லி அண்ட் தோசா. அப்படி இருக்கும் பொழுது அந்த புளித்த மாவை நீங்க கலக்கும் பொழுது இன்னும் புளிப்பாக மாறிவிடும். இன்னும் அந்த கெட்டு போன ஸ்மெல் அடிக்காரம், புளித்த ஸ்மெல், ஓவரா புளிச்ச ஸ்மெல்லு அந்த இட்லியை வாயில வைக்கவே முடியாது. ஓவரா ரொம்ப புளிச்ச அந்த ஒரு தோசைய வாயில வைக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல்ல கொடுக்கும், கெட்ட ஸ்மெல்ல கொடுக்கும். அப்ப புளிப்பு, அப்ப என்ன ஆகுது? டிமோன் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஒரு நபருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கெட்ட சுபாவம், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த இச்சை இன்னொரு மனிதனுக்குள்ள போகும். அதுதான் இந்த வசனத்துல சொல்றாங்க. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது, நல்ல மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஒரு மோசமா ஒரு கெட்டு போன ஒரு சப்பாத்தி ஒரு வாரமா ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சப்பாத்தி மாவு ஒரு வாரமா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, அதோட கலரே டார்க் ப்ரௌன்ல மாறிடுது. அது வந்து நல்ல மாவோட நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த சப்பாத்தி சாஃப்டா வருமா? கிடையாது. அந்த சப்பாத்தி டேஸ்டா இருக்குமா? கிடையாது. அப்ப அது ஃபுல் சப்பாத்தியே நாசம் பண்ணிடும். அதனுடைய அதனுடைய டெக்ஸ்டரே மாத்திரும், அதனுடைய சுவையே மாத்திரும். சோ இப்படிப்பட்டதான இந்த வசனம், இப்ப நான் சொல்லலைங்க, இது கூட வசனம் தான் சொல்லுது. இப்ப நான் வாசிச்சது எல்லாமே என்னுடைய ஓன் ஐடியாஸ் கிடையாது, ஃபுல்லாவே வசனங்கள் தான், சரிங்களா? இப்ப இது ஒண்ணு நீங்க பாத்துக்குங்க. அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் ஜெசிபல், ஸ்பிரிட் ஆஃப் ஜெசிபல் வந்து என்ன கொண்டு வரும்னா லஸ்ட் அண்ட் செடக்ஷன், லஸ்ட் அண்ட் செடக்ஷன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னொரு ஒண்ணு நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்த ஸ்திரீயும் தேவனுடைய நாமங்களை தூஷித்தபடினால் அவளுக்கு பாவத்திற்கும் பெருமைக்கும் அடையாளமாகிய 7 தலைகளும் 10 கொம்புகளும், 7 தலைகளும். திரும்ப வாசிக்கலாம். அந்த ஸ்திரீயும் தேவனுடைய நாமங்களை தூஷித்தபடினால் அவளுக்கு பாவத்திற்கும் பெருமைக்கும் அடையாளமாகிய 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அடுத்த வசனம், 5வது வசனம். அவளுடைய நெற்றியிலே ரகசியமான பெயர் எழுதப்பட்டது, மகா பாபிலோன், பூமியின் வேசிமார்களின் தாயும் அருவருப்புகளுக்கு தாயும் என்று எழுதப்பட்டிருந்தது. வேசிமார்களும் அருவருப்பு காரியம் செய்கிற தாயும். சோ அந்த நெற்றியில இது போல தவறு செய்கிற பெண்மணிகளுக்கு, இது போல தவறு செய்கிற பெண்களுக்கு என்ன மாதிரி அந்த நெற்றியில எழுதப்பட்டிருக்கு? மார்க் ஆஃப் 666 சொல்லலாம். மார்க் ஆஃப் 666 பீஸ்ட் மார்க். இப்போ இந்த 666 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தானுக்குடைய அடையாளம். நம்ம ஏற்கனவே நம்ம மெசேஜ்ல சொல்லியிருக்கோம். வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, கர்த்தருக்கு அருவருப்பு, தி ஸ்பிரிட் ஆஃப் ஜெசிபல். இப்ப இந்த மாதிரியான ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் சாத்தானுக்கு ரிப்போர்ட்டிஸ் தான். இந்த மாதிரி அசுத்த காரியங்களை செய்கிற இந்த மாதிரியான ஈவில் டிமோன்ஸ் இதெல்லாம் எங்க ரிப்போர்ட் பண்ணும்? லூசிஃபருக்கு ரிப்போர்ட் பண்ணும். ஸ்பிரிட் ஆஃப் ஜெசிபல், இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசிபல்லாம் எப்படி கேஸ்ட் அவுட் பண்ணணும், வெளில போக வைக்கணும்? இச்சையை கொண்டு வருகிற இந்த ஜெசிபலின் ஆவி. அதனாலதான்
நீங்க ட்ரெஸ் பண்றது கூட மாடஸ்ட் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங். நீங்க வந்து ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி போடுங்க. ஒரு லேடியோ இல்ல லேடிஸோ ஜென்ஸோ நீங்க இருக்கிறீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி மத்தவங்க ஒரு ஒரு உங்களுடைய சரீரத்தை மேக்சிமம் கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போடுங்க. அவங்க உங்களை பார்த்தாலே வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஒரு டெம்டேஷனுக்குள்ள போகாதபடி உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை நீங்க மாத்தணும். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை உங்களை பார்த்தாலே ஓ ஆண்டுடைய சாயல் தெரியணும். எப்படி அழகா இவங்க துப்பட்டா போட்டிருக்காங்க, எப்படி அழகா இவங்க கவர் பண்ணியிருக்காங்க, எப்படி அழகா இவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இவங்களை பார்த்தாலே நமக்கு மதிக்கணும்னு தோணுது, இவங்களை பார்த்தாலே ஹானர் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கறதான் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணுமே தவிர, நீங்க விக்கிரக ஆராதனையும் வேசித்தனக்காரர்கள் எப்படி காரியங்களை செய்வாங்களோ அந்த மாதிரி நீங்க போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வார்னிங் மெசேஜஸ். அதனால இந்த 10 கொம்புகள் 7 தலைகள் அப்படிலாம் சொன்னோம் பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன்ல இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல வாசிச்சு பாருங்க. அது வந்து இதெல்லாம் வந்து மார்க் ஆஃப் ஜெசிபல். பாருங்க, sex is the strongest power of devil that destroys the anointing. Outside marital relationships, extramarital sexual relationships, அது வந்து பாத்தீங்கன்னா strongest power of the devil to destroy the anointing, and no other Satan stand against the attacks. பாருங்க, no other sin, மற்ற பாவங்கள் அது ஆண்டவரோடு இருக்கும் பொழுதே அப்படியே ஆண்டவர் அதை சரி பண்ணிடுவார். மற்ற பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோடயே அப்படி இருக்கும் பொழுது அவர் சரி பண்ணிடுவார். ஆனா இந்த செக்ஷுவல் சின் இருக்கு பாருங்க, இந்த செக்ஷுவல் சின்ன ஒரு மனுஷன் செய்துட்டான், இதுக்குள்ள போயிட்டான் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு விரோதமாய் அந்த பாவத்தை செஞ்சு முடிச்சுட்டான். ஆண்டவருடைய அந்த சரீரத்தை விற்றுட்டான், சாத்தானுக்கு வித்துட்டான். அதனால அந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். பாருங்க, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறான், அந்த ஸ்திரீய ஒரு மாதிரி பார்க்கறானா அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி நம்ம வசனத்துல படிக்கிறோம். பார்க்கிறதையே அப்படி நமக்கு வசனத்துல நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது உங்க சரீரத்தை இப்படிப்பட்டதான ஒரு ட்ராப், அது வந்து ஒரு ட்ராப், ஒரு அந்நிய ஸ்திரீயோடு நீங்க விபச்சாரம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு ட்ராப். ஹெல், பிட் ஆஃப் த ஹெல். அந்த பிட் ஆஃப் த ஹெல்குள்ள போயாச்சு. ஒரு அந்நிய கணவரை தவிர, உங்களுடைய ஹஸ்பண்டை தவிர, உங்களுடைய மனைவியை தவிர வேற ஒருத்தவங்களோடு நீங்க பழகிட்டீங்கன்னா இட் இஸ் அ பிட் ஆஃப் தி ஹெல். படுங்குழிக்குள்ள விழுந்துட்டீங்க, ஒரு பெரிய டிராப்புக்குள்ள மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணும் பொழுதுதான் நம்மளுடைய தலையில இருக்கிற எண்ணெய், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய தலையில ஒரு எண்ணெய், ஒரு அபிஷேக எண்ணெயை வச்சிருக்கிறாரு. அந்த எண்ணெய் வந்து ட்ரை ஆகாம பார்த்துக்கணும்னா நம்ம யாரோடு பழகிறோம், யாரோடு பேசுறோம், யார் கூட ஊரை சுத்துறோம், யார் கூட வேலை ஸ்தலத்துல யாரோட பேசுறோம். வேலை ஸ்தலத்துல நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க, நிறைய ஜென்ஸ் இருப்பாங்க, நிறைய மேரிடு விமன் இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க மனைவியை நீங்க நினைச்சு பாருங்க, உங்க கணவரை நீங்க நினைச்சு பாருங்க. சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மனைவி சரியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கணவர் என்ன பண்ணுவாரு, வேற ஒரு பெண்ணோட என்னுடைய மனைவியே வந்து வேற ஆணோடு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால நான் வேற ஒரு பெண்ணோடு பேசுவேன் அப்படிங்கிறதே தப்பு. உங்க மனைவி வந்து வேற ஒரு ஆணோடு பேசுறாங்க அப்படின்னா, நீங்க வேற ஒரு பெண்ணோடு பேசிட்டீங்கன்னா அப்போ அந்த மனைவி செஞ்சதுக்கும் தப்புக்கும் நீங்க செய்யறதும் தப்புதான். நீங்க யார அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும்? என்னுடைய மனைவி கெட்டவள ஆயிட்டா, என் மனைவி இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டான், என் கணவன் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டான், அதனால நான் வேற ஒரு ஆணோட பேசுவேன் அப்படிங்கிறது கூடாது.
நீங்க உங்க மனைவிக்காக ஜெபம் பண்றது ஒரு பக்கம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, தேவனை ரீப்ளேஸ் பண்ணணும். ஜீசஸ ரீப்ளேஸ் பண்ணணும். அவ பேசினான, அவ பண்ணான, நான் இயேசுவ பின்பற்றுவேன். இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்த குடுக்கிறவர். இப்போ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்கன்னா, ஒரு சந்தோஷத்துக்காக அத செய்றாங்கன்னு சொல்றாங்க. அது சந்தோஷமே கிடையாது. அது அருவருப்பு ஆக்சுவலி. அது சந்தோஷமே கிடையாது. அது அருவருப்பு. அபார்ட் ஃப்ரம் மேரேஜ் வாழ்க்கைய விட வேற ஒரு வாழ்க்கைன்னா அது ஆக்சுவலி அருவருப்பு. அது ஒரு சந்தோஷத்தையே குடுக்காது. அது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராப். அப்படி இருக்கும் பொழுது, இந்த இடத்த யார் நீங்க ஃபில் பண்ண வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவ தான் ஃபில் பண்ண வைக்கணும். ஏன்னா, அதனால தான் கடவுள் அவர் தான் நமக்கு காட் இஸ் லவ்ன்னு சொல்றோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லவ்ன்னு சொல்லும் பொழுது, அவர் தான் நமக்கு இடத்த நிரப்பணுமே தவிர, என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாங்க, நான் இந்த மாரி மாறிடுவேன். என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி என் வாழ்க்கைய மாத்திக்குவேன். நானும் அதே போல செய்வேன் அப்படின்னா, அப்ப எல்லாரும் மனம் போன போக்குல இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சா, அப்போ ஆண்டவர் என்ன நம்ம அவருக்கு மரியாதை குடுக்குறோம்? என்ன நம்ம அவரு ஒரு ப அவர கண்டுக்காம நம்ம உதாசீனப்படுத்திடுறோம். அவர வேற மாரி மாத்திடுறோம். அவர லீஸ்ட்ல வச்சுடுறோம். அப்ப அவரு தான் நமக்கு வேணும். அவரு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அவரு தான் நமக்கு இன்பமா இருக்கணும். அவரு தான் நமக்கு சந்தோஷமா இருக்கணும். சோ, சிகரெட்ட கட் டவுன் பண்ணுங்க. குடிய கட் டவுன் பண்ணுங்க. வேற ஜென்ஸோட, லேடீஸோட பேசுறத கட் டவுன் பண்ணுங்க. வேற திருடுற ஆட்களோடு கூட ஒண்ணு சேராதீங்க. கொலை செய்றவங்களோடு கூட ஒண்ணு சேராதீங்க. அ வேற கெட்ட சிந்தனைகள், விக்கிரக ஆராதனை செய்கிற காரியங்கள், ஆண்டவரை வழிபடாம வேற தேவர்களை வழிபடுறதோடு கூட நீங்க சேராதீங்க. நீங்க அப்படி சேர்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுடைய வேத வசனங்கள், ஆண்டவர் குடுத்த வேத வசனங்கள அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அதனால தான் என்னுடைய ஃபோன்ல எனக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும் கான்டாக்ட்ஸ் இல்ல. வேற வேற ஆட்களும் கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் YouTubeல அந்த பிராட்காஸ்ட்ல அனுப்பிடுவேன். நான் வந்து YouTubeல போஸ்ட் பண்றத எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். அதுல இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும். அவங்க ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் அந்த ஒரு வசனத்த அவங்க கேட்கும் பொழுது, கண்டிப்பா அவங்க இருதயம் மாறும். அவங்க என்ன நெறைய பேர் பிளாக் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். என்னுடைய ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அந்த பிராட்காஸ்ட்லருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இனிமே இந்த மாரி எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அ அவங்களுக்கு என்னால ஏதோ ஒரு வகையில ஆண்டவர குறிச்சு நான் சொல்லிக் குடுக்க நான் முயற்சி பண்ணுவேன். சொல்லிக் குடுக்க நான் முயற்சி பண்ணுவேன். அப்போ இததான் நம்ம செய்யணுமே தவிர, நம்ம இன்பமே இயேசு தான். நம்முடைய இன்பமே அவரு தான் அப்படின்னு மாறணும். என்னுடைய இன்பம் இயேசு கிறிஸ்து தான். எனக்கு வேற ஒரு சந்தோஷம் வேண்டாம். எனக்கு வேற ஒரு காரியம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வாழ்க்கைய மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா! அதேபோல பாருங்க, 1 கொரிந்தியர் ஆ 5ஆம் அதிகாரம். அதுல 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனம் 9, 10. இந்த 7ல இருந்து 10. அ 1 கொரிந்தியன்ஸ் 5th சாப்டர் 7th இருந்து நான் சொன்னது ஃபுல்லாவே நீங்க டைம் கிடைக்கும்போது வாசிங்க. ஃபர்ஸ்ட் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து 11 வசனங்கள். இத நீங்க தியானம் பண்ணீங்கனாலே, நமக்கு கெட்ட காரியங்களை செய்யவே தோணவே தோணாது. பாருங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பா, எவ்வளவு வண்டர்ஃபுல்லான வசனம் பாருங்க. நீங்க புளிப்பில்லாதவர்களாய், அப்பன்னா என்ன? கலப்படம் கெட்டு போனவர்களாய் இல்லாம. இப்ப இந்த புளிப்பு எதுக்கு சொல்லப்படுது? கெட்டு போன ஒரு விஷயம். ஓவர் ஃபெர்மென்டேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப கெட்ட ஸ்மெல் வர ஆரம்பிச்சுச்சு. கெட்டு போயிருச்சு. அப்ப அந்த கெட்டு போன அந்த ஒரு சுபாவத்தை நீங்க விட்டு விட்டு புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி, புதிதாய் ஃப்ரெஷ்ஷா உண்டு பண்ண ஒரு இட்லி மாவோ, தோசை மாவோ, ஒரு சப்பாத்தி மாவோ, இப்படி புளிக்காத ஒரு புதிதாய் பிசைந்த மாவு போல பழைய பழைய காரியங்களை தூர கழித்து போட்டுட்டு, பஸ்காவாகிய பஸ்காவாகியத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நமக்கு
ஜீவ வார்த்தை மன்னா இயேசு கிறிஸ்து. நமக்கு பஸ்காவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் நமக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டாரே, சிலுவையில் அறையப்பட்டாரே, கிராஸ்ல நொறுக்கப்பட்டாரே, அவர் ரத்தம் சிந்தினாரே, அவர் கிழிக்கப்பட்டாரே, அவர்தான் உங்களுக்கு உணவாய் இருக்கணும். ஒரு உடம்புக்கு தேவை ஃபியூவல். அந்த ஃபியூவல் நல்ல சாப்பாடு நீங்க சாப்பிடும் போதுதான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். நீங்க கெட்ட சாப்பாடு, நீங்க கெட்டு போனதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசென்ட்ரி ஆயிடும். அப்ப நல்லதை சாப்பிடும் பொழுதுதான் உங்களுடைய இன்டெஸ்டைன் ஸ்டொமக்கே நல்லா இருக்குமே தவிர, நீங்க கெட்டு போன அதிகமா புளிச்ச ஒரு விஷயத்த நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பே கெட்டு போயிடும். அப்ப கெட்டது எதை கொடுக்குது? அழிவை கொடுக்குது. பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவை பாடுகள் ஏற்றுக்கொண்டாரே, அவரை நீங்க புசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்க புசிக்கும் பொழுது, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டருடைய ரத்தம், அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம். எதுக்காக? நம்முடைய கெட்ட சுபாவங்கள் மாறணும். கம்யூனியன் எதுக்கு எடுக்கிறோம்? கெட்ட சுபாவங்கள் மாறணும். கெட்ட சுபாவங்கள் மாற 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 இது ஒரே நாள்ல நடந்துராது. ஓவர் நைட்ல இந்த சுபாவம் மாறாது. அவரோடே ஏஜிங் இன் கிரைஸ்ட், இந்த ஏஜிங் இன் கிரைஸ்ட்ல தான் இந்த சுபாவங்கள், அத்தனை சுபாவங்களும் மாறும். பாருங்க, ஒரு மியூசிக்கல், நல்லா மியூசிக் போடுறாங்கப்பா, நல்ல சென்டிமெண்டா பேசுறாங்க, எல்லாம் நல்லா நடக்குது. இப்போ ஒரு சபை கூடுதல் இருக்கு, நல்லா பேசுறாங்கப்பா, நல்லா ப்ரீச் பண்றாங்க. ஆனா அவங்க ஒரு வேசித்தனத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த ஊழியத்து சபை கூடுதலையே நீங்க கட் பண்ண வேண்டும். இல்ல அந்த பாஸ்டருக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு வந்துரும். அவங்க எப்படி வாழ்றாங்க? அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் தப்பு செய்யற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் அந்த தப்புக்குள்ள போகாத ஒரு ஊழியக்காரரா இருக்கிறாங்களா? அவங்க நல்ல ஊழியக்காரங்களா இருக்கிறாங்களா? அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த மியூசிக் பிரம்மாண்டமாய் பாடுறது, பிரம்மாண்டமா இது பண்றது, அதெல்லாம் பணம் ஜாஸ்தி இருந்ததுன்னா என்ன வேணா செய்ய தோணும். இப்ப நிறைய ஒரு சர்ச்சுக்கு நிறைய ஒரு வருமானம் கிடைக்குது, ஒரு மினிஸ்ட்ரிக்கு நிறைய வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஃபெசிலிட்டி, நல்ல பயங்கரமா இருக்கு, ஆர்ப்பாட்டமா இருக்கு. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்க பெண்களோடு இழித்து இழித்து பேசுறாங்களா? ஆண்களோடு வழிஞ்சு வழிஞ்சு பேசுறாங்களா? அவங்களுடைய பர்சனல் லைஃப் என்ன இருக்கு? ஒரு கணவரோடு தான் வாழ்றாங்களா? ஒரு மனைவியோடு தான் வாழ்றாங்களா? நான் ஏன் இதை அடிக்கடி நம்ம சொல்றோம்னா, ஆண்டவர் எல்லா பாவத்தை விட இந்த பாவத்தை அருவெறுக்கிறார். அதனாலதான் வேசித்தனத்தையும் இந்த விபச்சாரத்தையும் ஆண்டவர் அருவெறுக்கிற காரணம், உடம்பு இன்வால்வ் ஆகுது, அந்த ஃபிளஷ் இன்வால்வ் ஆகுது இந்த பாவத்துக்கு. மத்த எந்த பாவத்திலையும் ஃபிளஷ் இன்வால்வ் ஆகல. ஹல்லேலூயா. மத்த எதுலையுமே ஃபிளஷ் இன்வால்வ் ஆகல, இது ஃபிளஷ் இன்வால்வ் ஆகுது. அதனால இஃப் சம்திங் தட் இஸ் ரீப்ளேசிங் காட்ஸ் லவ், எய்தர் யுவர் ஸ்டடீஸ், எய்தர் யுவர் நீங்க ஸ்டடீஸா இருக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபஷனா இருக்கலாம், உங்களுடைய வீட்டுக்குரிய காரியங்களா இருக்கலாம், எதை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களோ அதை உங்களுடைய நேசத்துல லிஸ்ட்ல இருந்து எடுத்து போட்டு நீங்க ஆண்டவரை முதல்ல வைக்கும் பொழுது, அவரை மாத்திரம் அப்படின்னு நீங்க வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அவர்தான் நீங்க வழிபடுறீங்க. நீங்க மத்ததை நீங்க உயர்த்தும் பொழுது அது உங்களுக்கு விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஹீப்ரூஸ் 10:25 verse. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்திருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடுதல், இப்ப நம்ம செய்யறது சபை கூடுதல் தான். இந்த சபை கூடுதலை நம்ம எப்படி விடாம நம்ம அட்டன் பண்ணணும்ப்பா, அடுத்த சண்டே அட்டன் பண்ணணும், அடுத்த சண்டே அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதே போலதான் நாம ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நம்ம
இப்ப அக்கா இருக்காங்க, மேக்டின் அக்கா இருக்கிறாங்க, பிரதர் ஓரிஃபீல்ட் இருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த நல்ல கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்துல அத சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுடைய நெய்பர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க வேலை வேலை செய்யற இடத்துல நீங்க பிப்ளிக்கலா இது நீங்க சாதாரணமா சொன்னீங்கன்னா என்ன என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? இவரெல்லாம் ஒரு ஆளு சொல்ல வந்துட்டாரு. இவங்கெல்லாம் ஒரு ஆளு சொல்ல வந்துட்டாங்கன்னுவாங்க. நீங்க வேதத்துல இருந்து எடுத்து அதனால தான் நமக்கு ஆண்டவர் இந்த வேதத்தை குடுத்திருக்கிறார். பைபிள்ல இருந்து எடுத்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேற எதுவுமே விடுதலையாக்காது. சத்தியம் தான் என்னது? வேதத்துல உள்ள வசனம். அப்ப சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல நீங்க தொலைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றோம். பைபிள்ல இருக்கிற வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து நீங்க வேதத்துல சொல்லும் பொழுது நீங்க ஏற்றுக்கொள்ளனா நீங்க தொலைக்கப்படுவீங்க. ஏற்றுக்கொள்ள அவன் காதுலயே வாங்க மாட்டான். அப்ப ஆண்டுடைய நாமத்தை வீணில வழங்குற மாதிரி ஆயிடுது. அப்ப அவருடைய நாமத்தை நம்ம வழியில வந்து போடுறோம், வீணாக்குறோம். நீங்க அதே வசனத்தை பைபிள்ல உள்ளதை எடுத்து நீங்க போதிச்சு பாருங்களேன், காஸ்பல்ல தெரிவிச்சு பாருங்களேன். அப்ப என்ன ஆகும்? மனசுல ஒரு மாற்றம் வரும். உடம்புக்குள்ள, இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. நம்ம நோ டைம் ஃபார் காட் பட் வி ஹாவ் டைம் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னாலே அது ஒரு ஐடலேட்ரி தான். இந்த ஐடலேட்ரியில இருந்து நம்ம வெளியில வரணும். அதே போல எனக்கு பணம் தான் நிறைய சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இந்த ஒரு தொழில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, நான் அதனாலதான் எனக்கு பாருங்க எனக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஐடிலயே போனா நானு முன்னாடி சம்பாதிச்சதை விட 2 மடங்கா என்னால சம்பாதிக்க முடியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? எனக்காக நீ முழு நேரம் உழைக்க வேண்டும்னு அழைச்சிருக்கிறாரு. இன்னும் என்னுடைய ஊழியத்தை நிறைய மாற்ற இருக்கிறார். நான் பணம் தான் வேணும்னு சொல்லி அவரு சொல்றது கீழ்ப்படியாம நான் சம்பாதிக்க ஓடுனா, அப்ப எனக்கு அவரை விட பணத்து மேல ஆசை வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப நான் என்ன செய்யறேன்? ஆட்டோமேட்டிக்கா விக்கிரக ஆராதனைக்காரையா மாறிடுவேன். ஆனா எனக்கு பணம் எப்ப வேணா ஆண்டவர் குடுப்பாரு. அவரு எப்ப வேணா செய்வாரு. ஆனா, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் நான் இருக்கும் பொழுதுதான், நான் என்ன பண்றேன்? ஆண்டவரை சேவிக்கிறேன். எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லி ஆண்டுடைய அழைப்பை நான் உதாசீனப்படுத்தினேன்னா, நான் பணத்த தான் சேவிக்கிறேன். அப்போ பணத்த சேவிக்கிறேன்னா, அது பிசாச சேவிக்கிறதுக்கு சமம். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து கர்த்தர முன்ன வைக்கும் பொழுது, இந்த இச்சைக்குரிய காரியத்தை தடுத்து நிறுத்தும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். இந்த விக்கிரக ஆராதனை, இந்த பொருளாசை, பண ஆசை இப்படிப்பட்டதான காரியத்துல இருந்து நம்ம விடுதலை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதுதான் இந்த ஆன்டி அனாயிண்டிங் அண்ட் ஆன்டி குளோரி. இப்போ இந்த அபிஷேக காரியத்தை தடுத்து நிறுத்த இதெல்லாம் ஒரு வழி. இந்த நான் சொன்ன இந்த விபச்சாரம், வேசித்தனம், இந்த பொருளாசை, இந்த குடிக்காரர்களோடு சேர்ந்து ஊர் சுத்துறது, இந்த சினிமா தியேட்டருக்கு போறது, இதெல்லாம் வந்து அனாயிண்டிங் அழிச்சிரும். அதே போல ஆன்டி குளோரி, ஆண்டருடைய மகிமை, நம்முடைய லைஃபுக்கு ஒரு மகிமையை ஆண்டர் வச்சிருப்பாரு, அதையும் அழிச்சிரும். இது எல்லாத்தையும் எது அழிக்கும்னா இந்த விபச்சாரமும் வேசித்தனமும். ஏன்னா முழுக்க முழுக்க இது உடம்பு சம்பந்தப்பட்டது, மாம்சம் சம்பந்தப்பட்டது. இதுல இருந்து நீங்க போயிட்டீங்கன்னா, அதெல்லாம் சாத்தான் பாருங்க, கரெக்டா நல்ல வல்லமை பெற்ற அந்த ஒரு ஆளை வந்து மடக்குவான். அந்த பாஸ்டரை வேற ஒரு பெண்ணோட பேச வச்சுட்டு அந்த ஊழியத்தையே அவன் கெடுத்து விட்டுருவான். அந்த மினிஸ்ட்ரியே அவன் கெடுத்து விட்டுருவான். அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? அபிஷேகத்தை தூக்கணும். அபிஷேகத்தை தூக்கினா அந்நிய ஸ்திரீகளோடு பழக வச்சிருவான். அந்நிய ஸ்திரீகளோடு அந்த பாஸ்டர் பழகிட்டாருன்னு சொன்னா அபிஷேக வல்லமையை இழந்து பீஸ் ஆஃப் பிரெட்டை விட கேவலமா மாறிடுவாரு. பிரெட் வந்து என்ன இருக்கும்? ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபுல் பிரெட்னு சொல்லுவோம். ஆனா அது பிரெட்டினுடைய துண்டு என்ன சொல்லுவோம்? பீஸ் ஆஃப் பிரெட் தான் சொல்லுவோம். பிரெட்டினுடைய துண்டு தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உரு இல்லாம போயிடும். நம்ம பாடியே இல்லாம போயிடும். அப்ப கடைசியில டிஸ்ட்ரக்ஷன் தான். அதனால we have to protect our body, we have to protect our soul, our spirit, our mind from fornication and adultery. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, என்னுடைய கணவரை தவிர வேற யார்கிட்டயும் எனக்கு பேச தோணாது. அப்படியே பேசினாலும் பிரேயர் மட்டும்தான், அவங்களுக்காக ஒரு பிரேயர் மட்டும்தான் நான் செய்வேனே தவிர, என்னுடைய கணவர் தான் எனக்கு சோல் பார்ட்னர், என்னுடைய கணவர் தான் என்னுடைய மேட். அதனால கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இது போல வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது
கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார், ஆசிர்வதிப்பார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வார். இந்த சர்மன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். அடுத்து ஒரு ஜெபத்தை செஞ்சு நம்ம முடிச்சிடலாம்.